ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக காட்டிய இந்த எண்ணெய் தொட்டுட்டதான இனிமே நீ முதலிடத்துல உக்காந்து 3 விதமான காலங்களையும் சந்தோஷமாக அனுபவிக்கும்படி செய்வதற்காக தான் இந்த சாயப்பா இந்த எண்ணெயை தொட சொன்னேன். ஒன்றுங்கிறது நீ முதலிடத்தில் முன்னேற்ற பாதையில் வாழுவதை காட்டுது. 3ங்கிறது நீ முக்காலமும் மகிழ்ச்சியா மனநிறைவோடு வாழுவதை காட்டுது. 5ங்கிறது என் ஆசீர்வாதங்களை நான் உனக்கு பரிபூரணமாக கொடுக்க வந்திருக்கேன்றதை சொல்லுது. இப்போது என் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்ற உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய ஒழுக்கமும் விடாமுயற்சியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கும். நீ தப்பு செஞ்சிருந்தா அதை திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம். தப்பே செய்யாத உன்னை யாராவது குறை சொல்லும்போது நீ எதுக்காக அதை நினச்சி வருத்தப்படணும்? உண்மையாவே இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருக்கேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையில் கண்டதையை நினச்சி கவலைப்பட்டு சங்கடப்பட்டு நேரத்தை வீணடிக்கிறாய். இந்த சாய்நாதா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது என்னை மீறி உன் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்களை வர விடுவேனா என்ன? உன் இலக்கை அடைவதற்கும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன் நல்ல குணத்துக்காகவும் நல்ல மனசுக்காகவுமே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். என்னுடைய அருளால் இனிமே உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீயும் உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக என்ன செய்யணுமோ அதை யோசித்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ போகும் பாதையில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சியும் உன்னுடைய நம்பிக்கையும் உறுதியாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை தங்கமே. விடாமுயற்சியோட வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட போராடும் உனக்கு நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன். சில பேர் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து உன்கிட்ட பேசுறது நீ மறுபடியும் பழையபடி ஏமாந்து போவியா, உன்னை வச்சு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாமான்னு சோதிக்கிறதுக்காக தான். செய்த தவறை மீண்டும் செய்யாதே. இனிமேலாவது யாரையும் நம்பி நீ ஏமாந்து போகக்கூடாது என்று சொல்லவே. உன் மன அமைதிக்கு நீ முக்கியத்துவம் கொடு. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு முடிவு செய். நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுறேன். நீயாகவே உன் வாழ்க்கையை சிக்கலாக்கி கொள்ள வேண்டாம். சிக்கல்களும் சிரமங்களும் நிறைஞ்ச உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்காம உன் இலக்கிலும் இறை நம்பிக்கையிலும் கவனம் செலுத்து. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறது உன்னுடைய வேலை அல்ல. யாரோ எதையோ உன்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனால் உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் அடுத்தவங்களுக்காக நீ வீணாக்க வேண்டாம். சுயமரியாதையோட வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோடு வாழு. உண்மையான வளர்ச்சி அப்போதுதான் உனக்கு கிடைக்கும். தனிமையில் நீ இருந்தாலும் அதை நல்லபடியாக அமைதியாக ஏற்றுக்கோ. ஏன்னா தனிமையில் இருக்கும்போது உனக்கான பல விஷயங்கள் வாழ்க்கையை பற்றி உனக்கு புரிய வரும். இனிமேலும் உன் நிம்மதியை குலைப்பவர்களை உன் வாழ்க்கையில் நீ சேர்த்துக்க வேண்டாம். எப்போதும் என்னை நம்பு. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பற்றி யார் என்ன பொய் சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் என் அருளால் வெற்றியை எட்டி பிடிக்க தயாராகு. இனி எந்த கூட்டு சதியும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். உன் தனித்துவத்தை நீ வளர்த்துக்கோ. அடுத்தவங்களை பார்த்து அதை போல் ஆகணும்னு முயற்சி செய்ய வேண்டாமேன்னு சொல்லவே. உன் நல்ல மனசுக்கும் உண்மையான விசுவாசத்துக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து தர்றேன். மற்றவங்க உன்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ பழகுறாங்களோ அதே அளவுக்கு நீ அவங்களுக்கு அன்பையும் அக்கறையும் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க கொஞ்சமாக முயற்சி செய்யும்போது கொஞ்சமாக உனக்காக விட்டு கொடுத்து இறங்கி வரும்போது
நீ அவங்களுக்காக பெருசாக செஞ்சு வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். உன் அன்பின் மதிப்பை அறிந்தவர்களிடம், உன்னை பற்றி சரியாக புரிந்தவர்களிடம் மட்டும் நீ நேரத்தை செலவிட்டால் போதும். உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ மற்றவங்களுக்கு செய்த உதவியையும் நீ செய்த நன்மைகளையும் இந்த சாயப்பா ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு விஷயத்தில் தப்பு நடந்தா, ஒரு முறை நடந்தால் அதை நான் ஏற்றுக்குவேன். மறுபடியும் தெரிஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக தண்டனையை கொடுத்தே தீருவேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒருபோதும் தவறு செய்யலாம், தப்பு செய்யக்கூடாதுன்ற புரிதலோடு வாழ தயாராக. ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சால் தவறு மன்னிக்கலாம். மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சா அது தப்பாக அல்லவா மாறி போயிடும். தப்புக்கு மன்னிப்பு கிடையாது தானே. நீ செய்யும் செயல்களை சிறப்பாக சரியாக செஞ்சு அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் வலிமையை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை செழிக்க செய்து உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசை சில பேர் அவங்க தேவைக்காக பயன்படுத்திக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் நீ அவங்களோட சேர்ந்து உன் குணத்தை மாற்றிக்க வேண்டாம். எப்போதும் எல்லா காலத்திலும் நீ அன்போடும் கருணையோடும் இரு. உனக்காக சில எல்லைகளை வகுத்து இதன்படி தான் இருக்கணுன்ற நம்பிக்கையோடு வாரு. நல்ல பிள்ளையாக இருப்பது பலவீனம் கிடையாது என் செல்லமே. யாரை எந்த அளவுக்கு எங்கே நிறுத்தணுங்கிறத புரிஞ்சு வாழ கற்றுக்கோ. அந்த மலை கூட உன் கம்பீரத்துக்கு ஈடாகாது. கடல் கூட உன் ஆழத்துக்கு ஈடாகாது. எல்லாமே எப்போ எப்படி நடக்கணும்னு இருக்கோ அதன்படி நடக்கும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்க தயாராகு. நீ செஞ்ச கர்மாக்களை எல்லாம் நான் ஒருபோதும் மறக்கவில்லை. கர்மாக்கள்ன்றது நல்லது கெட்டது எல்லாமே கலந்தது தான். பேசுகிற வார்த்தைகள் பொய்யா இருக்கலாம், கண்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. அதே போல தான் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் மற்றவங்க கிட்ட பெருமை பேசினாலும் ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவும் அவனுக்குரிய நல்லது கெட்டதையும் சரியாக அவங்க வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துரும். நீ எப்போதும் உண்மையோடும் தர்மத்தோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழ பழகு. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிற எல்லாரும் மனித நேயத்தோடு வாழ மாட்டேங்கிறாங்க தெரியுமா. நீ அன்பும் கருணையும் கொண்ட பிள்ளையாக மனித நேயத்தோடு வாழும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த சாயப்பாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்காகவே நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழும் உன்னை உன் வாழ்வில் சிறப்பாக்கி உயர்த்தி பிடிக்கிறேன். வாழ்க்கை அழகாக மாறும். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் கண்ணீரை தொடச்சு உன் வலியையும் வேதனையும் போக்கி என் அருளால் உன்னை புன்னகை முகமாய் நான் வாழ வைக்க போகிறேன். உன் முயற்சிகள் எதையுமே நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ சம்பாதிச்சதையும் சேர்த்து வச்சதையும் யாருக்கும் காட்டாதே. அறிவோட அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்து இன்னும் செல்வத்தை பெருகிட்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வாழ தயாராக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு உனக்கு வழிகாட்டுறேன். உன் கூட இருக்கிறவங்க உனக்கு துணையாக இல்லாமல் நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுடைய நட்பும் உறவும் உனக்கு தேவையில்லைன்னு தூக்கி ஒதுக்கி ஓரமாக போட்டுடுன்னு செல்லமே. வாழ்க்கை சில நேரங்களில் நீ போட்டு வச்ச திட்டங்களை உடைக்கலாம். நீ நம்பிக்கை வச்சதுக்கு மாறாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ தைரியமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். எல்லா விஷயங்களிலும் நீ என்னை நம்பினாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். யானை உனக்கு கற்றுத் தருவது உண்மையான வலிமையை அமைதியாக இருக்குங்கிறது தான். யானை எவ்வளவு பெரிய வலிமையுடைய உயிரினம்னு உனக்கு தெரியும். ஆனால் அது எப்போதும் தன்னுடைய வலிமையை வெளிக்காட்டி கொண்டே இருப்பது கிடையாது. அது எப்பவுமே அமைதியாக இருப்பதை போல நீயும் வலிமையான இதயத்தோடும் தைரியத்தோடும் துணிவோடும் அதே நேரத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீ பொறுமையாக இருக்கும்போது என் அருளால் உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துருவேன்.
உன் வலியையும் வேதனையும் போக்கி வருத்தத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக முன்னேறு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் மனிதர்கள் பிறக்கும் போதும் அழுகிறீங்க, வாழ்க்கை முடியும் போதும் அழுகிறாங்க. இந்த இடைப்பட்ட பயணத்திலாவது எப்போதுமே சிரிச்சுக்கிட்டும் அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் வாழ தயாராக இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்து உனக்கான மன நிறைவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்துட்டேன்.